வணக்கம். வெல்கம் டு IBACIO 2023 கிராஷ் கோர்ஸ். நம்மளோட ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் சீரிஸ்ல ரீசனிங்ல இதுல பார்ட் 5. ஸோ பார்ட் 4 நம்மளோட பிளேலிஸ்ட்ல ஆட் பண்ணிட்டோம். ஸோ அந்த வீடியோ வந்து என்ன பார்க்காதவங்க ஃபர்ஸ்ட் பார்த்துட்டு வந்துருங்க. ஸோ இதுல என்ன பண்ண போறோம் அப்படின்னா 19th ஷிஃப்ட் 3ல வந்து என்ன 20 கொஸ்டின்ஸ் வந்து என்னன்னா நம்மளுக்கு கேட்டிருந்தாங்க. அந்த 20 கொஸ்டின்ஸ் வந்து எந்த மாதிரி கேட்டிருக்காங்க, அதுக்கான டஃப்னஸ் லெவல் எந்த மாதிரி இருக்கு, 2023க்கு நமக்கு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் எந்த மாதிரி யூஸ் பண்ண போறோம் கம்ப்ளீட்டா இந்த வீடியோல வந்து என்ன பார்க்க போறோம். கொஸ்டின் நம்பர் 1, ஃபைண்ட் த மிஸ்ஸிங் டேர்ம் இன் த ஃபாலோயிங் சீரிஸ். ஓகே, இதுக்கான லெட்டர் சீரிஸ் வந்து என்னன்னா நம்ம கண்டுபிடிக்கணும். சரி, இதுல கண்டுபிடிச்சலாம் பாருங்க. வி இருக்கு, இங்க எஸ் இருக்கு, அடுத்து என்ன லெட்டர், அதாவது ஃபர்ஸ்ட் ஒரு லெட்டரா பார்ப்போம். ஸோ வில இருந்து எஸ் இருக்கா, அப்ப என்ன பேட்டர்னா வில இருந்து எஸ் வந்து 2 லெட்டர் முன்னா இருக்கு. அதுக்கப்புறம் எஸ்ல இருந்து 2 லெட்டர் முன்னா வச்சுன்னா பி வரும், பில இருந்து 2 லெட்டர் முன்னாடி வச்சா எம் வரும். அப்ப பேட்டர்ன் வந்து என்ன கரெக்டா வருதான்னு பார்க்கலாம். ரெண்டாவது பார்க்கலாம், ஒய் இருக்கு, இங்க வி இருக்கு. ஸோ அப்பனா ஒய்ல இருந்து 2 எழுத்து முன்னாடி லெட்டர் தான் வந்து வி இருக்கு. ஸோ வில இருந்து 2 எழுத்து லெட்டர் என்ன இருக்கு, எஸ் இருக்கு. அவ்வளவு டேரக்டா நமக்கு ஆன்சர் வந்து பிஎஸ்வி அப்படின்னு வந்துருச்சு. சரியா? கொஸ்டின் நம்பர் 2. சரி, இதுல ஹெவியர் காயின் ஆர் காஸ்ட்லியர். ஓகே, டைரக்ட் ப்ரொபோர்ஷன்ல தான் கொடுத்துருக்காங்க. எந்த காயின் வந்து ஹெவியா இருக்கோ அது வந்து காஸ்டான காயின். சரி, ராம் காயின் இஸ் ஹெவியர் தன் வந்து மோகன். ராமோட காயின் வந்து இங்க இருக்கு. ராம் காயின் வந்து என்ன ஹெவியர் தன் மோகனா, இப்போ மோகனோட காயின் வந்து பின்னாடி இருக்கும். சரியா? அண்ட் காஸ்ட்லியர் தன் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரமேஷ். ரெண்டுமே ஒண்ணு தானே. ஸோ ரமேஷ்னாலும் வந்து என்ன, அப்ப ரமேஷோட இது வந்து கீழே இருக்கு, இவனோட வந்து என்னன்னா ராமோடது வந்து என்னன்னா மேல இருக்கும். சரி, இப்ப அடுத்து நரேஷோட காயின் வந்து என்ன காஸ்ட்லியர் தன். ராமோட யாரோட காஸ்ட்லியர்னா நரேஷோடது. சரியா? ஸோ நரேஷோடது காஸ்ட்லி தன் ராம், பட் லைட்டர் தன் வந்து என்ன அப்படின்னா யோகேஷ். விச் மீன்ஸ் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவனுக்கு மேல யார் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது யோகேஷ் இருப்பான். ரைட், இங்க வந்து என்னன்னா மேலதான் யோகேஷ் இருக்கான். ரமேஷோட காயின் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரமேஷ் இருக்கான் பாத்தீங்களா. ஸோ ரமேஷோட காயின் வந்து என்னன்னா காஸ்ட்லியர் தன் வந்து என்னன்னா மோகன். ரமேஷ் இங்க இருக்கான். ஸோ இதான் வந்து ரமேஷ். அவனோட காயின் காஸ்ட்லியர் தன் மோகன் அப்படின்னா ஹூ இஸ். அப்ப என்ன பேட்டர்ன் வருதுன்னா ஃபர்ஸ்ட் யோகேஷ் வருது, அடுத்து வந்து என்னன்னா நரேஷ் வருது, அடுத்து வந்து என்னன்னா ராம், அடுத்துதான் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரமேஷ், அடுத்து வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மோகன். ஸோ கேட்ட கொஸ்டின்ஸ் ஹூ இஸ் த ஓனர் ஆஃப் த காஸ்ட்லியர் காயின், அப்ப யோகேஷ் தானே. ஸோ அதுதான் வந்து என்ன டைரக்ட் கொஸ்டின்ஸ். சரி, கொஸ்டின் நம்பர் 3 சிலாஜிசத்துல இருந்து ஒரு கொஸ்டின். ஆல் எக்ஸ் வந்து என்ன ஒய்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, ஆல் எக்ஸ் வந்து என்ன அப்படின்னு பார்த்தா ஒய். ஓகே, இது வந்து என்னன்னா ஒய், இது வந்து என்னன்னா எக்ஸ் உள்ள இருக்கு. இப்ப நோ ஜெட் இது வந்து என்னன்னா எக்ஸ் சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கும் ஜெட்டுக்கும் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சம்பந்தம் இல்லை. இந்த நோவை என்ன மீனிங்கா வச்சுக்கலாம், சண்டைக்காரன் வச்சுக்கலாமே. அப்ப எக்ஸும் ஜெட்டும் வந்து என்ன சண்டைக்காரன். சரி, இப்ப சம் எக்ஸ் ஆர் நாட் ஜெட்னு சொல்லியிருக்காங்க. சம் எக்ஸ் வந்து என்ன, அதாவது எக்ஸும் எஜெட்டும் சண்டைக்காரனுங்க. அவன் வந்து என்னன்னா பாதி பேர் அதுல வந்து சண்டைக்காரனா இருந்தாலும் சண்டைக்காரன் தானே. ஸோ அதனால வந்து என்ன இது வந்து கரெக்டான ஸ்டேட்மெண்ட். ஓகேவா? ஸோ எக்ஸ்ல இருக்கிற எல்லாருமே சண்டைக்காரர் இருக்காது, பாதி பேர் சண்டைக்காரன் சொல்றது ரெண்டு ஒண்ணு தானே. சரி, அடுத்து சம் ஒய் வந்து என்ன நாட் ஜெட்னு சொல்லியிருக்காங்க. அதாவது சம் ஒய் வந்து என்னன்னா நாட் ஜெட். இதுவும் கரெக்ட் தானே. ஏன்னா ஒய்க்குள்ள தான் வந்து என்ன எக்ஸ் இருக்கு. அப்ப எக்ஸ் வந்து ஒய்யோட பாட்டுல கொஞ்சம் இருப்பாங்க. அதனால வந்து என்னன்னா சம் ஒய் வந்து என்ன நாட் ஜெட். அதுமே இதுமே கரெக்ட். அதனால ரெண்டு ஸ்டேட்மெண்ட்மே வந்து என்னன்னா கன்க்ளூஷன் கரெக்டான போத் 1 and 2 வந்து என்ன ஃபாலோஸ் ஆகும். சரி, கொஸ்டின் நம்பர் வந்து என்னன்னா 4. இதுல என்ன சொல்லியிருக்காங்கன்னா அதே மாதிரி கொஸ்டின்ஸ். சம் டவுன் வந்து என்ன அப்படின்னா நைட். ஓகே, சம் டவுன் வந்து என்ன அப்படின்னு பார்த்தா நைட் வந்து என்னன்னா சம் டவுன் வச்சுக்கலாம். இது வந்து என்ன நைட் இல்ல. அடுத்து நூன் நைட் வந்து என்ன அப்படின்னு பார்த்தா நூன். ஸோ எந்த நைட்டுமே வந்து என்னன்னா நூன் கிடையாது. ஸோ இது வந்து என்னன்னா நூன், இதுக்கு உனக்கு வந்து என்ன சண்டைக்காரன் நூனும் நைட்டு வந்து என்னன்னா சண்டைக்காரன். சரி, இப்ப அடுத்து நோ டவுன் இருந்தா டஸ்ட்னு சொல்லி. ஸோ இது வந்து டவுன், இது வந்து என்ன அப்படின்னு பார்த்தா டஸ்க். இவங்க ரெண்டு பேருமே வந்து என்னன்னா சண்டைக்காரங்க. சரி, இப்ப பார்க்கலாமே. அதாவது சம் டஸ்க் ஆர் நைட் பார்க்கணும். இப்போ டஸ்க் வந்து என்ன நைட் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னு பார்த்தா நம்மளால சொல்ல முடியாது. ஏன்னா இவனுக்கு தான் சண்டை. அதாவது டவுனுக்கும் டஸ்க்கும் சண்டைக்காரன், நைட்டுக்கும் நூனுக்கும் சண்டைக்காரன். நம்மளுக்கு வந்து டஸ்க்குக்கும் வந்து என்ன நைட்டுக்கு கேட்டிருக்காங்க. இது ரெண்டும் நம்மளால ஈக்குவேட் பண்ண முடியாது. அதனால வந்து என்ன நோ காமன் கன்க்ளூஷன் என்னால கொண்டு வர முடியாது. சரியா? அடுத்து சம் நூன் வந்து என்ன டவுன் பார்க்கலாமே. அதாவது நூன் இருக்கு, சம் நூன் வந்து என்ன டவுன். இதுமே என்னால வந்து என்ன கொண்டு வர முடியாது. ஆனா இவன் ரெண்டு பத்தியுமே கனெக்ட் பண்ணவே இல்ல. நைட்டுக்கும் நூனுக்கும் சொன்னவன் தவிர டவுனுக்கும் டஸ்க்கும் சொன்னவன் தவிர இவங்க ரெண்டுக்கும் பத்தி பேசல. அதனால இதுமே வந்து நோ காமன் கன்க்ளூஷன்ஸ். அதனால போத் வந்து என்னன்னா நெய்தர் ஒன் நாட் டூ தான் வந்து என்ன கரெக்ட். ஓகேவா? ஸோ அதனால இது வந்து ஸ்டேட்மெண்ட் 2 வந்து கரெக்ட். ஓகே, கொஸ்டின் நம்பர் 5 வந்து என்னன்னா செலக்ட் த ஃபிகர் கம் இன் த நெக்ஸ்ட் ஃபாலோயிங் சீரிஸ். ஓகே, இதுல என்ன பேட்டர்ன் அப்படின்னு வச்சுன்னா இங்க இருக்கு பாத்தீங்கன்னா, ஸோ இங்க கீழே இருக்கு பாத்தீங்கன்னா இது வந்து என்ன மேல நோக்கி இருக்கு. அடுத்து இந்த சைடு தாவுது, இந்த சைடு தாவுனதுக்கு அப்புறம் மேல தாவுது. அப்ப என்ன வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த பாட்டுல இருக்குல்ல, ஸோ இந்த சைட்ல தான் ரெண்டுமே இருக்கணும். அந்த மாதிரி ஏதாவது ஒரு இருக்கான்னு பாருங்க. இது மட்டும் தான் இருக்கு. அதனால டேரக்டா ஆன்சர் போட்டு போயிக்கலாம். சரியா? கொஸ்டின் நம்பர் வந்து என்னன்னா 6. என்ன சொல்லியிருக்காங்கன்னா லெட்டர் சீரிஸ் கண்டுபிடிக்கணும். சரி, இதுல என்ன லெட்டர் சீரிஸ் போகலாம். ஹச் இருக்கு, இங்க ஜி இருக்கா. ஸோ ஏதாவது பேட்டர்ன் வரதான் போகலாம். ஹச் இருக்கு, அதுக்கு முந்தான லெட்டர்ல தான் ஜி, ஜிக்கு முந்தான லெட்டர் தான் வந்து எஃப், எஃப்க்கு முன்னாடி லெட்டர் தான் வந்து இ, இக்கு முன்னாடி லெட்டர் என்ன இருக்கும் டி தான். ஸோ டி இருக்கான்னு பாருங்க. டி வந்து 2 இருக்கு. அப்ப இது ரெண்டையும் வந்து நம்ம எலிமினேட் பண்ணிடலாம். ஸோ இது ரெண்டுக்குள்ள தான் வந்து என்ன இப்போ வந்து ஓகே. அடுத்து பார்க்கலாம். டிக்கு அப்புறம் இ இருக்கா. ஸோ டிக்கு அப்புறம் இ இருக்கு, இக்கு அப்புறம் வந்து என்ன எஃப் இருக்கு, எஃப்க்கு அப்புறம் வந்து ஜி இருக்கு, ஜிக்கு அப்புறம் ஹச் இருக்கு. அவ்வளவுதான். சரி, ரெண்டுமே வந்து என்ன கரெக்டா தான் இருக்கு. லாஸ்ட் லெட்டர் பார்க்கலாம். எஃப்க்கு அப்புறம் இ இருக்கா. ஸோ எஃப்க்கு முன்னாடி வந்து இ இருக்கு, இக்கு முன்னாடி வந்து டி இருக்கு, டிக்கு முன்னாடி வந்து சி இருக்கு, சிக்கு முன்னாடி என்ன இருக்கும் வி தானே இருக்கும். அப்ப டேரக்டா ஆன்சர் தானே. ஸோ இப்படி வந்து என்ன கொண்டு வந்தோம். சரியா?
அடுத்து கொஸ்டின் நம்பர் வந்து 7. ஓகே, ஒரு பேப்பரை வந்து என்னன்னா நான் ஃபோல்ட் பண்றேன். ஒரு ஸ்கொயர் பேப்பர் இருக்கு, அதை நான் ஃபோல்ட் பண்றேன். ஃபர்ஸ்ட் வந்து என்னன்னா ஒரு ஸ்கொயர் பேப்பரை இந்த சைடு ஃபர்ஸ்ட் நம்ம வந்து என்னன்னா ஃபோல்ட் பண்ணலாம். அதுக்கப்புறம் இந்த சைடு வரும் பாத்தீங்களா, இந்த பாதி இருக்குல்ல, இந்த பாதி அப்புறம் நான் இந்த பக்கம் வந்து தெரியும். இப்ப பண்ணதுக்கு அப்புறம் என்ன பண்றாங்கன்னா, ஒரு குண்டூசி மாதிரி ஒண்ணு வச்சு வந்து என்னன்னா இந்த இடத்துல வந்து என்னன்னா நான் ஒரு ட்ரா மாதிரி வந்து வரையணும். சரியா, வரைஞ்சு பார்க்கும்போது அந்த பேப்பர் வந்து ஓட்ட போட்டுடல. இப்போ ஓட்ட போட்டதுக்கு அப்புறம் இதை நான் விரிச்சு பார்க்கும்போது எனக்கு அந்த பேப்பர் எப்படி இருக்கும் அப்படின்னு தான் கேக்குறாங்க. அதாவது இங்க இருக்கிற பேப்பர் இருக்குல்ல, சோ கீழே இருக்கிறது வந்து என்ன அப்படின்னு பார்த்தா இப்படி இருக்குமா, சோ இப்படி இருக்குல்ல, ரைட், இங்க ஒரு இது இருக்கு, இந்த இடத்துல இந்த மாதிரி. சோ இதை நான் இந்த சைடு திருப்புறேன்னு வச்சுக்கலாம், அது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திருப்பி பாருங்க, அந்த சைடு போனது இப்படி வந்துடும். அந்த இந்த உள்ளக்க இருக்கிறது வந்து என்ன அப்படின்னா இந்த மாதிரி வந்து என்ன அப்படின்னு பார்த்தா தெரிஞ்சிடும். சரியா, இந்த மாதிரி தரும். அதே மாதிரி மேல இருக்கிறது என்ன ஆகும்னா இந்த மாதிரி வந்துடும். அதே மாதிரி இந்த சைடு வர்றது வந்து இந்த மாதிரி சின்ன ஒரு பேப்பர் வச்சுதான் நீங்க வந்து திருப்பி பாருங்க, லைக் ஓப்பன் இந்த மாதிரி வந்து என்னன்னா திருப்பி பாருங்க, உங்களுக்கு இந்த மாதிரி வந்து பேட்டர்ல வரும். ஸோ அந்த மாதிரி பேட்டர்ன் இருக்குல்ல, எங்க இருக்குன்னா இங்க தான் இருக்கு. சரி, ஆனா இதான் வந்து என்ன ஆன்சர் புரிஞ்சுன்னு நினைக்கிறேன். அடுத்த கொஸ்டின்ஸ் பாருங்க. கொஸ்டின் நம்பர் 8. சரி, என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரோஹித், கைரா அண்ட் சுராஜ், லைலா அண்ட் தியா வந்து என்னன்னா சிட்டிங் ஆன் த பெஞ்ச். இப்ப வந்து என்ன, கைரா சிட்டிங் டு த ரைட் ஆஃப் வந்து என்ன சுராஜ், அதாவது சுராஜ் இருக்கான்னு வச்சுக்கோங்க, சுராஜுக்கு ரைட் சைடுல யாரு இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து ரைட், இது வந்து என்ன கைரா இருக்கு. சரி, இப்ப ஹூ இஸ், அதாவது இந்த சுராஜ் இருக்கான் பாத்தீங்கன்னா நாட் சிட்டிங் அட் எக்ஸ்ட்ரீம் கார்னர் அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரி, இருக்கட்டும். லைலா சிட்டிங் அண்ட் பட்வீன் வந்து என்ன கைரா அண்ட் ரோஹித். அப்ப இந்த இடத்துல தான் வந்து என்ன லைலா இருப்பாங்க, யாரு பக்கத்துல இந்த சைடு ரோஹித் இருப்பாங்க, ஏன்னா வந்து என்ன கைரா இந்த சைடு இருக்காங்களா, அதனால. சரி, இப்ப தியா சிட்டிங் அட் எக்ஸ்ட்ரீம் லெஃப்ட், அப்ப இதுதான் வந்து என்ன எக்ஸ்ட்ரீம் லெஃப்ட். இது வந்து என்னன்னா ரைட்டு, இது வந்து என்ன லெஃப்ட். ஓகேவா, இது வந்து ரைட்டு, இது வந்து லெஃப்ட். ஸோ இந்த இதுலதான் யாரு இருக்கா அப்படின்னு பார்த்தா தியா வந்து என்னன்னா இருக்காங்க. சரி, இப்ப என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஹூ இஸ் வந்து என்ன லெஃப்ட் வந்து என்ன அப்படின்னா கைரா, அதாவது கைராக்கு வந்து என்னன்னா லெஃப்ட்ல யாரு இருக்கான், சுராஜ் தானே இருக்கான். ஸோ அதுதான் வந்து கேட்டிருக்காங்க. சரி, சிம்பிள். கொஸ்டின் நம்பர் வந்து 9. ஸோ எந்த டூ சைனை வந்து நம்ம இன்டர்சேஞ்ச் பண்ணா நம்மளுக்கு வந்து ஈக்குவேஷன்ஸ் கரெக்டாக கேட்கறாங்க. இந்த மாதிரி கொஸ்டின்ஸ்க்கு வந்து ஆல்வேஸ் பண்ற பேட்டர்ன் ஃபர்ஸ்ட் காமனா எது இருக்குன்னு பாருங்க. ஃபர்ஸ்ட் இது வந்து கிராஸ் இருக்கு, இங்க கிராஸ் இருக்கு, இங்க டிவிஷன் இருக்கு, இங்க கிராஸ் இருக்கு. அப்ப ஃபர்ஸ்ட் நம்ம என்ன எடுக்கணும், கிராஸ்ல தான் பார்க்கணும். சரி, அடுத்து இங்க வந்து என்ன மைனஸ் இருக்கு, டிவிஷன் இருக்கு, மைனஸ் இருக்கு, பிளஸ் இருக்கு. அப்ப என்ன பண்ணிடலாம், டேரக்டா வந்து மைனஸ் 2ல இருக்கு, அது வந்து என்ன ரெண்டையும் பார்க்கலாம். ஸோ கிராஸ் மைனஸ் வந்து என்ன பண்ணணும், இப்போ லெட்டர் வந்து என்ன எழுதலாம், 7 இருக்கு, 3 இருக்கு, அடுத்து வந்து என்னன்னா 6 இருக்கு, அடுத்து என்ன இருக்கு 4 இருக்கு, அடுத்து வந்து என்ன 2 இருக்கு. ரைட், இப்போ நம்ம என்ன பண்ணோம், கிராஸ் வந்து மைனஸ் மட்டும் தான். இப்போ இந்த இதுல கிராஸ் வருமா, அடுத்து வந்து என்ன பிளஸ்ல எந்த ஒரு சேஞ்சுமே கிடையாது. நம்ம கிராஸ்ல வந்து இந்த மைனஸ் வரும், இந்த டிவிஷன்ஸ் அப்படியே தான் இருக்கும். அப்ப என்ன வரும், 2 வரும். ஸோ இதுல வந்து என்ன அப்படின்னு பார்த்தோன்னா 21 வரும், பிளஸ் வந்து என்ன அப்படின்னு பார்த்தோன்னா இங்க என்ன வருது 21, அவ்வளவுதான் 4 வருதுல. ஸோ 6ல இருந்து 2 வருஷம் 4, அப்ப என்ன வருது ஈக்குவல் டு வந்து 25 வருதுல. ஸோ அவ்வளவு டேரக்டா நம்ம ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா 1 அப்படின்னு போட்டு போயிடலாம். சரியா, டோட் கன்ஃபியூஷன். எது வந்து என்னன்னா நம்மளுக்கு கண்டினியூஸா ரேண்டமா செக் பண்றதுக்கு பதிலா இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் எடுத்து செக் பண்றதுக்கு வந்து ஆன்சர் வந்துடும். ஸோ அதுக்காக சொல்றேன். ஓகே, அடுத்து வந்து சிலாஜிஸ்ல வந்து ஒரு கொஸ்டின் வந்திருக்கு, 3 கொஸ்டின் கேட்டாங்க ஆல்மோஸ்ட். சரி, ஓகே, பார்க்கலாம். நோ பி வந்து என்ன எக்ஸ். ஓகே, நோ பி வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பிக்கும் இந்த எக்ஸுக்கும் வந்து என்னன்னா இது வந்து எக்ஸ், இது பி. ஸோ 2 பேரும் வந்து என்ன சண்டைக்காரங்க. சரி, இப்போ நோ ஆர்ஸ் வந்து பி, அதாவது இந்த இதுக்கு வந்து என்னன்னா ஆருக்கும் பிக்கு வந்து ஆருக்கும் பிக்கு வந்து என்னன்னா சண்டை இருக்கு. சரி, இப்போ கன்க்ளூஷன்ல சம் எக்ஸ் ஆர் நாட் பின்னு வச்சுக்கேன். சம் எக்ஸ் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாட் பின்னா, ஆமா. ஏன்னா இங்க பியும் எக்ஸும் வந்து என்னன்னா சண்டைக்காரனுங்க. சம் ஆஃப் த எக்ஸ் வந்து என்னன்னா பியா இருக்கா, பி கிடையாது தானே. 2 பேருமே சண்டைக்காரங்க போது வந்து என்னன்னா இவங்க பாதி கூட இவங்க சண்டைக்காரங்க தானே, அதுதான் சொல்ல வரேன். சம் எக்ஸ் வந்து என்ன அப்படின்னு பார்த்தா நாட் பி, அப்ப இது வந்து கரெக்ட். நோ எக்ஸ் ஆர், அதாவது இங்க எக்ஸ் இருக்கு, இங்க ஆறு இருக்கு, அதாவது பிக்கும் எக்ஸுக்கு மட்டும் தான் வந்து சண்டைக்காரன் சொல்றான், பிக்கும் ஆருக்கு மட்டும் தான் வந்து சண்டைக்காரன் சொல்றான். இவன் எக்ஸையும் ஆரையும் வந்து என்னன்னா இங்க 2 பேருமே வந்து என்ன கனெக்ட் பண்ணவே இல்லை, நான் எதுவுமே சொல்லல. அப்ப என்ன வரும்னா நோ காமன் கன்க்ளூஷன்ஸ் வரும். அதனால நம்மளுக்கு வந்து என்ன செகண்ட் ஸ்டேட்மெண்ட் நம்மளால பண்ண முடியாது, ஒன்லி ஒன் மட்டும் தான் வந்து என்ன கரெக்ட். ஓகேவா, அடுத்து கொஸ்டின் நம்பர் வந்து என்னன்னா 11. ஸோ ஓகே, அதாவது மிரர் இமேஜ் வந்து ஒரு கொஸ்டின் வந்துச்சு. சரி, இப்ப மிரர் இமேஜ் தெரியும். இங்க வந்து எப்போது ஒரு மிரர் இமேஜ் கேட்டாங்கன்னா அது லெட்டர்ல கேட்டாங்கன்னா என்னன்னா அட் மை வந்து என்னன்னா அட் மை யூ வி டபிள்யூ. இதுல வந்து என்னன்னா மிரர் இமேஜ் சேஞ்சே ஆகாது. ஸோ இது மிரருக்கு வந்து அப்படியே தான் வரும். ஓகேவா, இப்போ நம்ம கேட்கறது என்னன்னா கே என்ன இருக்குல்ல, இல்ல மிரர் இமேஜ் வச்சோம்னா என்ன ஆகும் அப்படின்னா இந்த இதை வந்து நீங்க எப்படி எழுதுன்னு வச்சுக்கோங்க, இந்த எண்ணெய் இருக்கு பாத்தீங்களா, இந்த எண்ணெய் 3 பக்கம் வச்சுக்கோங்க, அதாவது ஒன்னு இந்த ஒரு சைடு, இந்த சைடு கோடு, இந்த சைடு ஒரு கோடு இருக்குல்ல, இது எப்படி இதுல எதுவுமே இல்லாம இந்த இது வந்து அப்படியே வரும். இந்த சைடு கிராஸ்ல இருக்குல்ல, கிராஸ் இந்த சைடு கிராஸா மாறும், இந்த சைடு ஒண்ணு, இந்த சைடு வந்து என்ன கீழே வரும், அவ்வளவுதான். இந்த மாதிரி எண்ணம் வந்துடும். அடுத்து கே இருக்குல்ல, நீங்க கே என்ன பண்ணுங்கன்னா 2 தான் பிரிச்சுங்க, லைக் இந்த ஒரு கோடு, அதே மாதிரி இந்த மாதிரி வச்சுங்க. அப்ப நான் அந்த இடத்துல வந்து என்ன ஒரு மிரரை வச்சேன்னா இந்த சைடு இருக்கிறது எப்படின்னா இந்த சைடு திரும்பும், இந்த கோடு வந்து என்ன இந்த சைடு வந்துடும், அவ்வளவு. இந்த 2 பேட்டர்ல வந்து என்ன இருக்கிற மாதிரி எங்க இருக்கு அப்படின்னு பார்த்தா டேரக்டா பார்த்தா ஒன்னே ஒன்று தான் இருக்கு, ஈஸியா வந்து ஆன்சர் வந்துடும். சரி, அடுத்து கொஸ்டின் நம்பர் 12. இதுல என்ன சொல்லிருக்காங்க, எந்த சீரிஸ் வந்து நெக்ஸ்ட் வரும்னு கேட்டிருக்காங்க. ஸோ இந்த சீரிஸ் வந்து ஃபர்ஸ்ட் என்ன பேட்டர்ன் வந்து என்ன நம்பர்ல பார்த்தலாம். சரியா, நம்பர்ல என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6 இருக்கு, 18 இருக்கு, 42 இருக்கு, 78 இருக்கு, ஒரு பெரிய பெரிய நம்பரா போதா. இப்ப என்ன பண்ணிருக்காங்க, ஏதோ வந்து என்னன்னா ஒண்ணு மல்டிபிளிகேஷனா இருக்கணும், இல்ல ஏதாவது ஒண்ணு கூட்டி மல்டிப்ளை பண்ண மாதிரி இருக்கும். அந்த மாதிரி தான் இருக்கணும், இல்ல பெரிய நம்பர் வந்து என்னன்னா கூட்டி போயிட்டு இருக்கணும். சரி, இப்ப 6 பிளஸ் வந்து என்னன்னா 12 கூட்டம் என்ன வருது 18. ரைட், இப்ப 18 பிளஸ் வந்து என்னன்னா 42 வரணுமா. அப்ப எனக்கு என்ன வேணும்னா 42 தான், இங்க என்ன வரும் 24 வருதா.
ஆமா 8 நாள் 12 ஆமா ரைட் 24. அப்ப என்ன மீனிங்னா இங்க பாருங்களேன் 12ஓட அதுல இன்னொரு 12 ஆட் ஆகுதுல. அப்ப அதே மாதிரி பண்ணுவோமே 42 பிளஸ் இன்னொரு 12 வந்து என்னன்னா கூட்டிட்டு வேண்டாம். ஸோ 24ல இருந்து 12 கூட்டம் என்ன 36 இந்த கூட்டம் என்ன வருது 78 வருது. அப்ப ரைட் அதான் வந்து பேட்டர்ன். அப்ப 78ல இருந்து என்ன பண்ணும் 36ல இருந்து ஒரு 12 கூட்டம் என்ன வரும் 48 வரும். 48 கூட்டம் அப்படின்னா 126. நமக்கு என்னன்னா நம்பர் கண்டுபிடிச்சிட்டோம் 126 வந்து டேரக்ட் ஆன்சர் வந்துச்சு. பட் ஸ்டில் நம்ம வந்து என்னன்னா லெட்டரையும் கண்டுபிடிச்சலாமே. பி அண்ட் சி வருதுல. இப்போ பில இருந்து என்ன வருதுன்னா கியூ வருது. சரி இங்க பி இருக்கு, பிக்கு அப்புறம் கியூ இருக்கு, கியூக்கு அப்புறம் வந்து என்ன ஆறு இருக்கு, ஆறுக்கு அப்புறம் எஸ் இருக்கு, எஸ்க்கு அப்புறம் என்ன இருக்குன்னா டி தான் வரணும். ஸோ டீல வந்து என்னன்னா 2 இருக்கா, இது ரெண்டையும் வந்து எலிமினேஷன்ஸ். அடுத்து வந்து சி இருக்கா, கியூ இருக்கு, டி இருக்கு. அப்ப அப்படியே பார்ப்போமே கியூ இருக்கு, கியூல இருந்து என்ன 2 எழுத்து விட்டு டி இருக்கு, டீல இருந்து 2 எழுத்து விட்டு வந்து டபிள்யூ இருக்கு, டபிள்யூல இருந்து 2 எழுத்து விட்டு வந்து என்னன்னா ஜெட் இருக்கு, ஜெட்ல 2 எழுத்து விட்டு வந்து என்னன்னா சி தான் வரும். அதுதான் வந்து என்ன ஆன்சர். ஸோ டேரக்டா வந்து என்ன ஆன்சர் வந்து சரி. அடுத்து கொஸ்டின் நம்பர் வந்து 13. சரி இது வந்து டிக்ஷனரி ஆர்டர்ல வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அரேஞ்ச் பண்ணணும். சரி இப்போ ஃபர்ஸ்ட் பார்க்கலாமே. எம் எல்லாத்தையும் சேமா இருக்கு, ஏ சேமா இருக்கு. அப்ப 3வது லெட்டர் தான் நம்ம பார்க்கணும். 3வது லெட்டர்ல எது வந்து ஃபர்ஸ்ட் வரும்னு பார்த்துட்டோம்னா எனக்கு ஆன்சர் வந்து வந்துரும் பாருங்க. எல் இருக்கு, ஆர் இருக்கு, என் இருக்கு, ஐ இருக்கு. எது ஃபர்ஸ்ட் வரும் பார்த்தீங்கன்னா கண்டிப்பா வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐ தானே ஃபர்ஸ்ட் வரும். ஆமா ஐ தான் வந்து என்னன்னா ஃபர்ஸ்ட் வரும். அதுக்கு அதுக்கப்புறம் தான் வந்து என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல் வரும். அதுக்கப்புறம் தான் வந்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆறு வரும், என் வரும். சரி என் வரும், அதுக்கப்புறம் ஆறு வரும். சரி இப்ப அப்ப நமக்கு என்ன தெரிஞ்சதுன்னா ஐ வருது. ரெண்டாவது தான் வந்து என்ன ஃபர்ஸ்ட் எழுது. நம்ம ஆன்சர் செக் பண்ணி பார்க்கலாம். ஒன்னே ஒன்று நம்பர் இருக்கு. அப்ப டேரக்டா இதான் வந்து என்ன ஆன்சர் வரும். சரி டோன்ட் வேஸ்ட் யுவர் டைம். ஜஸ்ட் வந்து என்ன நமக்கு கிடைச்சதுன்னா அடுத்த நம்பர் போயிட்டே இருக்க வேண்டியதான். சரி ஸ்மைல் வந்து என்ன கோடர் கொடுத்துருக்காங்க. லாஃப்க்கு என்ன கோடு. இப்போ ஸ்மைலுக்கு வந்து கோடு என்ன இருக்குன்னா எஸ்க்கு வந்து எத்தனை நம்பர், எஸ் வந்து என்ன 19. அவ்வளவுதான் சேம் நம்பர் அப்படியே இருக்கு பாருங்க. எஸ் வந்து 19 இருக்கு, எம் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 13 இருக்கு. அதே மாதிரி ஐ வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 9 இருக்கு. அப்ப அப்படியே எழுத வேண்டியதான். ஸோ லாஃப்க்குமே வந்து என்னன்னா என்ன எல்ஏஎஃப்ஆ. ஸோ ஏ வந்து என்னன்னா ஒன்னா ரைட். ஏ வந்து என்ன ஒன்னு. எல் வந்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 12 ரைட். 12 1. ஸோ 12 1 இருக்கு. அடுத்து கண்டிப்பா 21 தான் வரணும். ஏன்னா 2 ஆப்ஷன்ஸ் இருக்குல்ல. ஸோ 21 தான் வரணும். அடுத்து 7 தான் வரணும். ஆனா ஹச்சுக்கு மட்டும் பாருங்களேன். ஹச்சுக்கு என்ன இருக்கு 8 இருக்கு. அப்ப 8 வந்து டேட்டா என்னன்னா 2 மட்டும் தான். சரியா. கொஸ்டின் நம்பர் 15. 7 people வந்து என்னன்னா வென் டு வாட்ச் மூவி ABCDEFG சொல்லிட்டாங்க. ஏ இஸ் த ஒன்லி சன் ஆஃப் பி. சரி இப்ப அப்படியே போட்டுருவோமே. ஏ வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்லி சன் ஆஃப் பின்னு சொல்லிடுறேன். இப்போ ஏ வந்து இருக்காங்க. ஏ இஸ் வந்து என்ன ஒன்லி சன் ஆஃப் வந்து என்ன பி வந்து மேல வருவாங்க. இப்ப சன் சொன்னாலே வந்து என்னன்னா இது வந்து என்னன்னா கிராப் பண்ணிக்கலாம். சரி இப்ப ஏ இஸ் ஒன்லி சன் ஆஃப் வந்து பி அண்ட் பி இஸ் மதர் ஆஃப் சி. அப்ப பி வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு கேர்ள். சரியா லேடி. ஓகே பிளஸ் மதர் ஆஃப் சி அப்படின்னா அப்ப கண்டிப்பா இவங்க என்ன வரும். ஏ வந்து ஒன்லி சன்னா அப்ப சி வந்து கண்டிப்பா வந்து என்னன்னா ஃபீமேலா தானே இருக்கணும். அப்ப இவங்க ரெண்டு பேரும் என்னன்னா சிபிலிங். சரி அடுத்து என்ன சொல்லிருக்காங்க. டி இஸ் கிராண்ட் மதர் ஆஃப் ஏ. அதாவது டி வந்து என்னன்னா கிராண்ட் மதர் ஆஃப் வந்து ஏ. அப்ப கிராண்ட் மதர்னா இவங்களோட வந்து என்னன்னா அம்மா. இவங்க தான் வந்து என்ன யாருன்னா டியா இருப்பாங்க. சரி டி வந்து என்னன்னா கிராண்ட் மதர் ஆஃப் வந்து என்ன ஏ. சரி இப்ப அடுத்து இ இஸ் வந்து என்ன சிஸ்டர் இன் லவ் ஆஃப் பி. அதாவது இ வந்து என்ன சிஸ்டர் இன் லவ். அப்ப ஈக்கு வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹஸ்பண்ட் இருப்பார்ல. ஸோ ஹஸ்பண்டோட தங்கச்சி தான் வந்து என்னன்னா தங்கச்சி யாரு அக்கா. இவங்க தான் வந்து யாரா இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ யாரா இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈயா இருப்பாங்க. ரைட் ஈயா இருப்பாங்களா. ஸோ கேர்ள்னால இ வந்து என்னன்னா ரவுண்டு போட்டுக்கிட்டேன். அடுத்து எஃப் இஸ் வந்து டாட்டர் ஆஃப் இ. அப்ப எஃப் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு வந்து என்னன்னா எஃப் வந்து டாட்டர். சரி எஃப் வந்து டாட்டர் ஆஃப் இ. அடுத்து ஜி இஸ் வந்து என்ன ஃபாதர் ஆஃப் வந்து என்னன்னா ஜி இஸ் ஃபாதர் ஆஃப் எஃப். ஓகே அப்ப ஜி வந்து ஃபாதர்னா ஸோ இவங்களுக்கு வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹஸ்பண்ட் இருப்பாங்க. அவர் தான் வந்து என்ன அப்படின்னு பார்த்தா ஸோ கொடுத்துருக்காங்க. ஜி இஸ் ஃபாதர் ஆஃப் எஃப். ஜி செட் வந்து என்னன்னா சாரி இது வந்து என்னன்னா ஜி இஸ் வந்து ஃபாதர் ஆஃப் ஜி செட் ஐ வில் சிட் ரைட் நெக்ஸ்ட் டு வந்து என்னன்னா மை ஒன்லி நீஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. அதாவது இவங்க குடும்பத்துல வந்து நீஸ்ன்னு யாருன்னு இருக்கான்னு பார்ப்போமே. அதை கொடுத்துருக்க பாரு. ஜி வந்து டசன்ட் ஹேவ் எனி சிபிலிங்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது இவங்களுக்கு வந்து எந்த சிபிலிங்குமே கிடையாதுன்னா என்னோட ஒய்ஃபோட லைக் என் ஒய்ஃபோட இருப்பாங்கல்ல. லைக் என் ஒய்ஃப் கூட வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அண்ணன் இருப்பாங்கல்ல. அவங்க அண்ணனோட வந்து குழந்தைகள் வந்து என்னன்னா என்னுடைய தானே. நல்லா புரிஞ்சுக்குங்க. சேம் ஜெனரேஷன் கொடுத்தாங்க. இப்போ பிரதர் சிஸ்டர் கசின்லாம் சொன்னாங்கன்னா பிரசன்ட் ஜென்ரேஷன் நம்மளோட ஜென்ரேஷன். நீங்க இருக்கீங்கன்னா உங்களோட ஜென்ரேஷன்ல இருக்கவங்க தான் வந்து சேம் ஜென்ரேஷன் வரும். ஆனா அவங்க என்ன கேட்டிருக்காங்கன்னா எனி சப்ளின் ஹூம் ஈ டாக்கிங் அபவுட் அப்படின்னு பத்தி வச்சுக்கோங்க. ஒன்லி நீஸ் கேள்வி வந்து ஐ வில் சிட் ரைட் நெக்ஸ்ட் டு வந்து மை ஒன்லி நீஸ். அப்ப நீஸ்ன்னு சொல்றவங்க நம்மளுக்கு அடுத்த ஜென்ரேஷன்ல இருக்கிறவங்க. அவங்க யாரா இருக்கலாம்னா 2 இருக்கு. ஒண்ணு நீஸ் இருக்கு, ஒன்னு நெஃப்யூ இருக்கா. ஸோ நீஸ் அண்ட் வந்து என்னன்னா நெஃப்யூ. நம்ம நெஃப்யூ யாரை வச்சு சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேல வச்சு சொல்லுவோம். ரைட் நெஃப்யூ வந்து என்ன மேல வச்சு சொல்லுவோம். ஸோ நீஸ் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபீமேல் வச்சு வந்து என்ன சொல்லுவோம். அவ்வளவுதான் உங்களுக்கு வந்து என்னன்னா ஆன்சர் டேரக்டா வந்துருச்சு. இப்போ நீஸ் வந்து ஃபீமேல் அப்படின்னு வந்தா யாருங்க ஃபீமேலா இருக்கிறா. சி மட்டும் தானே ஃபீமேலா இருக்காங்க. அப்ப டேரக்டா வந்து என்னன்னா ஆன்சர் வந்து என்ன சி தான். சரியா ஏ வந்து ஏன் வராதுன்னு நெஃப்யூ தான் வந்து என்ன அப்படின்னு ஏன்னு சொல்லுவோம். ஓகேவா புரியும் நினைக்கிறேன். அடுத்து 16வது கொஸ்டின். ஃபிளவர் வந்து என்ன ஃபிளவர்ஸ் ரிலேட்டட் டு வந்து ஓகே அண்ட் சேமே கேட்டில் வந்து ரிலேட்டட். அதாவது நிறைய ஃபிளவர்ஸ் சேர்ந்துதான் வந்து என்னன்னா ஒரு ஓகே வரும். அது மாதிரி கேட்டில் எல்லாம் நிறைய சேர்ந்துச்சு. அது பேர் என்ன பேர்ட். ஓகேவா ஆன்சர் முடிஞ்சு. 17வது கொஸ்டின்ஸ் நல்ல கொஸ்டின்ஸ். ஒரு கியூப் இருக்கு. இதுல வந்து என்ன அப்படின்னா எந்த இது வந்து கேனாட் பி மேட் பேஸ்ட் அப்படின்னு கேட்கறாங்க. சோ இது 4 ஆப்ஷன்ல எந்த ஆன்சர் வந்து கேனாட் பி மேட். ஃபர்ஸ்ட் இந்த கியூப்பை வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஃபர்ஸ்ட் வரைஞ்சு பார்ப்போமே. ஸோ ஒரு கியூப் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இதுதான் இதான் வந்து என்ன ஜஸ்ட் ஒரு பேசிக்கா வந்து என்ன வரேன்னா
ஸோ இது வந்து என்னோட கியூப் மாதிரி நினைச்சுக்கேன் சரி. இதுக்கு வந்து மேல இருக்கிறது கீழே இருக்கிறது இந்த சைடு அந்த சைடு இந்த சைடு இந்த சைடு வரும். மொத்தம் 6 பக்கம் வரும்ல. இப்போ வந்து என்னன்னா ரவுண்டு தான் வந்து என்னன்னா இங்க மேல இருக்குன்னு வச்சுக்கோங்க. அப்ப சைடுல என்னென்ன இருக்குன்னா ஸோ சதுரம் வரலாம், இந்த சைடு வந்து என்னன்னா கிராஸ் வரலாம், அதே மாதிரி இந்த சைடு வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்ட்டு வரலாம், அதே மாதிரி வந்து இந்த சைடு என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ இந்த சைடு இருக்குல்ல இந்த சைடு வந்து என்ன இந்த ஆஷ் வரலாம். அப்ப எது வராது அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க. ஸோ இந்த போட்ட கிராஸ் வந்து என்ன அதாவது ஸ்கொயர் ஷேப்ல இருக்கிற கிராஸ் வந்து வராது. ஓகேவா? இப்ப அந்த ரவுண்ட்ல வந்து என்னன்னா சைடு ஏதாவது வந்து என்னன்னா இந்த 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 சிம்பிள் வருதான்னு பாக்கலாம். ஸோ இந்த ஆப்ஷன்ல வந்து இங்க பாருங்களேன். அதாவது இந்த ரவுண்ட் இருக்கா ஸோ இந்த சர்க்கிளுக்கு இது வந்து என்னன்னா கண்டிப்பா வந்து என்னன்னா அதாவது இதோட பக்கத்து இதா வந்து இந்த இது வராது. ஏன் வராது அப்படின்னு பார்த்தா இது வந்து ஆப்போசிட்டா இருக்கும். ஸோ இதுக்கு ஆப்போசிட்டா இருக்கிற இந்த ரவுண்டுக்கு இது வந்து என்னன்னா ஆப்போசிட்டா இருக்கும்போது இதுக்கு வந்து என்ன சைட்ல வராது. அதனால அவங்க என்ன கொண்டு வச்சுன்னா ஆன்சர் டைரக்டா போட்டலாம். இது வந்து என்னன்னா தப்பானது. சரியா? ஓகே. அடுத்து கொஸ்டின் நம்பர் 18 ஒரு 2000 வச்ச கொஸ்டின்ஸ். Facebook, Instagram, Twitter கொடுத்துருக்காங்க. சரி என்ன கேட்டிருக்காங்கன்னா how many students use either Facebook or Twitter or both but not Instagram. ஓகே. இப்போ Facebookையும் ட்விட்டரையும் யூஸ் பண்ணணும். ஆனா யார் வரக்கூடாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ யார் வரக்கூடாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாகிராம் வந்து என்ன அப்படின்னா வரக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. அவ்வளோ. ஸோ இதுல இருந்து நம்ம டேரக்டா போறோம்னு வச்சுக்கோங்க. ஃபேஸ்புக்கோட இந்த 80 என்ன மீனிங்னா ஃபேஸ்புக்கை மட்டும் ஃபாலோ பண்றாங்க. இந்த 100 வந்து ட்விட்டரை மட்டும் ஃபாலோ பண்றாங்க. இந்த 18 என்ன மீனிங் அப்படின்னா ஃபேஸ்புக்கையும் பாக்குறவங்க ட்விட்டரையும் வந்து ஃபாலோ பண்றாங்க. இந்த 6 வந்து 3மே ஃபாலோ பண்றாங்க. நம்மளுக்கு தேவை என்ன சொல்றாங்கன்னா ஃபேஸ்புக் இருக்கணும், ட்விட்டர் இருக்கணும், 2 இருக்கணும். ஆனா இன்ஸ்டாகிராம் வரக்கூடாது. அப்ப என்ன ஆட் பண்ணுவோம்? 80 ஆட் ஆகும், பிளஸ் 18 ஆட் ஆகும், பிளஸ் வந்து 100. புரியும் நினைக்கிறேன். இது தனியா வந்து என்ன ஃபாலோ பண்றது, இந்த 18 ரெண்டையும் வந்து ஃபாலோ பண்றது. அப்ப எல்லாத்தையும் கூட்டம் எல்லாம் வருது 198. அவ்வளவுதான் டைரக்ட் ஆன்சர் வந்து என்ன வந்துருச்சு. ஓகேவா? கொஸ்டின் நம்பர் வந்து 19. ராம் ரீச்ட் ஆஃபீஸ் பிஃபோர் வந்து என்ன பிரஃபுல் பட் ஆஃப்டர் ஆலியா. அதாவது ராம் இருக்கான். ஸோ ராம் வந்து என்ன ரீச்ட் ஆஃபீஸ் அப்படின்னா யாருக்கும் முன்னாடியே போயிருப்பான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரஃபுலுக்கு முன்னாடியா. ஸோ பிரஃபுல் முன்னாடியே வந்து என்ன யாரும் ரீச் பண்ணிடுறா ராம் வந்து என்ன ரீச் பண்ணிடுவான். பிஃபோர்னா அதான மீனிங். ராம் வந்து ஃபர்ஸ்டே போயிடுவான்னு அர்த்தம். பட் ஆஃப்டர் வந்து ஆலியானா அப்ப ஆலியா வந்து எனக்கு முன்னாடியே போயிடும், ராமுக்கு முன்னாடியே வந்து என்ன போயிடும். சரியா? ஜோ வந்து என்ன ரீச் ஆஃபீஸ் பிஃபோர் வந்து ராம் இருக்கான்னு வச்சு அவனுக்கு முன்னாடியே யார் வந்து என்ன அப்படின்னா இந்த இடத்துல வந்து என்னன்னா ஜோ வந்து என்னன்னா முன்னாடியே போயிடும். சரி இது இருக்கட்டும். பட் ஆஃப்டர் வந்து என்னன்னா அதாவது ஜோ வந்து என்னன்னா ராமுக்கு முன்னாடியே போயிடும். பட் யாருக்கு அப்புறம்னா சாமுக்கு அடுத்துதான். அப்ப சாம் இவனுக்கு முன்னாடியே போயிடுவான்ல. இப்ப ஆலியா ரீச் ஆஃபீஸ் ஜஸ்ட் ஆஃப்டர் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜோ. அப்ப என்ன பேட்டர்ன்ல வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து என்னன்னா சாம். ஓகேவா? அடுத்து வந்து என்னன்னா ஜோ, அடுத்து வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆலியா. ஆலியாக்கு அப்புறம் தான் வந்து என்ன அப்படின்னா ராம் வருவான். ஸோ ராமுக்கு அப்புறம் தான் யார் வந்தோம்னா பிரஃபுல் வருவான். சரியா? இப்போ அவங்க என்ன கேட்டிருக்காங்க ஹூ ரீச் ஆஃபீஸ் வந்து ஃபர்ஸ்ட். அவ்வளவுதான் சாம் தான் வந்து என்ன ஃபர்ஸ்ட் வருவோம். சரியா? புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே. நம்மளோட கடைசி கொஸ்டின்ஸ். சீரீஸ்ல வந்து என்ன ஒன் டேர்ம் வந்து என்ன ராங்கன்னு கேட்டேன். அந்த டேர்ம் வந்து என்ன கண்டுபிடிச்சிருக்காங்க. சரி இப்ப 82 இருக்கு, 164 இருக்கு, 492 இருக்கு, அதுக்கப்புறம் 2400 அப்புறம் 17200. அப்படி என்ன மீனிங்னா பிளஸ்ல போல அது மட்டும் தெரிஞ்சு கூட்டினோம்னா இவ்வளவு தூரம் பெருசா போகாது. அதே மாதிரி வந்து கிராஸ்ல போயிருக்கணும். இல்ல அப்படின்னு பாத்தீங்கன்னா ஏதாவது உனக்கு கூட்டி நான் கிராஸ் பண்ணிருக்கோம். இந்த பேட்டர்ல தான் ஏதாவது போயிருக்குமா? சரி பண்ணி பார்ப்போமே. இப்ப 82 இருக்கா? சோ 82 இன்ட்டு வந்து 2 போட்டோம்னா என்ன வரும்? 82 இன்ட்டு 2 வந்து 164 வரும். என்ன 16. ஓகே 164 வருதா? இப்ப என்ன மீனிங்னா 164 வந்துருச்சு. அப்புறம் 492 வரதுக்கு என்ன பண்ணும்? 164 இன்ட்டு என்ன பண்ணா நம்மளுக்கு எந்த 492 வரும்னு பாருங்க. சோ 164 124 வந்து என்ன 2ஆல போடுவோமே. 2ஆல போட்டா 4 2 8, 6 2 வந்து என்னன்னா 12, 1 2 3 328 தான் வரல. அப்ப 164 இன்ட்டு 3ஆல போடுவோம். சோ நான் 3ஆ வந்து என்னன்னா 12. சோ 18, 19, 1, 3, 4 அவ்வளவு 492 வந்துச்சு. அப்ப என்ன மீனிங்னா இங்க வந்து என்னன்னா 3 வரணும். அப்ப அடுத்த ஆளதான் 492ல வந்து என்ன பண்ணா 4 போட வேண்டியதான். 4 போட்டா ஆன்சர் வருமா அப்படின்னு பாத்தீங்கன்னா சோ 2450 வரணும். ஓகேவா? இப்ப அப்படியே போட்டு பார்க்க வேண்டியதான். சோ 492ல 4, 4 2 வந்து 8. நமக்கான யூனிட் டிஜிட் வந்து 0ல இருக்கேன். அப்ப என்ன மீனிங்னா இது வரலன்னு அர்த்தம். 4 வந்து என்னன்னா இங்க வராது. அதெல்லாம் வேற நம்பர் ஏதோ வருது. அப்ப 5ஆல போட்டு பார்ப்போமே. 5ஆல போட்டோம் அப்படின்னா சோ 492ல இருந்து வந்து 5ஆல போட்டா 2 10 வருது, 0 வருது. 95 45 45. ஓகே. சோ 40 2 10 1 95 வந்து 45 45 1 வந்து 46. 40 அப்ப 5 வந்து என்னன்னா நமக்கு வரலையா? இல்ல அவன் கேட்டுருக்கு வந்து என்ன எந்த டேர்ம் தானே ராங்னு கேட்டிருக்கான். போட்டு பார்ப்போமே. 492 5. ஸோ 2 வந்து என்ன 10, 9 45 6 மிச்சம் 1, 4 20 21. ஸோ 2160 வந்து என்ன அடுத்து வரணும். அப்ப என்ன மீனிங்னா இது வராது 2160 தான் வருது. ஸோ என்ன பேட்டர்ன் அப்படின்னு பார்த்தா அடுத்து 2160 இன்ட்டு 7 போடுவோம். இதை என்னன்னா 2160 போட்டா 17,720 வரும். சரி என்னன்னா இங்க 2 இருக்கு, இங்க 3 இருக்கு, இங்க 5 இருக்கு, 7 இருக்கு. பாவையில பிரைம் நம்பர்ல வந்து எடுத்திருக்கானுங்க. அவ்வளவுதான் தட்ஸ் இட். ஸோ பிரைம் நம்பர் பேட்டர்ன்ல வந்து என்னன்னா 2 3 5 7 அதுக்கப்புறம் என்ன வரும் 9 வரும். 9 வருமா வராது. ஏன்னா 9 வந்து என்ன பிரைம் நம்பர் கிடையாது. சரி அதுக்கப்புறம் வந்து என்ன 11 வரும். இதுதான் வந்து என்ன பேட்டர்ன்.
இது புரிஞ்சுட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈஸி தான். லைக் ஒன்னொன்னு டஃபா இருக்கும், பட் ஸ்டில் அதை கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா ஆன்சர் வந்து கொண்டு வந்துடும். இது வரைக்கும் என்னன்னா 20 கொஸ்டின்ஸ் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கான வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரீசனிங் பார்ட்ல வந்து என்ன பார்த்துரும். ஸோ அடுத்து நம்ம வந்து என்ன ரிமைனிங் வந்து என்ன அடுத்த ஷிஃப்டான வந்து என்ன ஸோ 19th வந்து முடிச்சிட்டோம். இப்போ 20th ஷிஃப்ட்ல வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரீசனிங் எந்த மாதிரி கொஸ்டின் இருக்காங்க அதை பார்த்துட்டு வந்து என்னன்னா அதுக்கப்புறம் கன்வியூஸ் சீரிஸ் வந்து ஃபாலோ பண்ணணும். நம்ம கொடுக்குற வீடியோ வந்து என்னன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். So நம்ம வீடியோ வந்து என்ன பிடிச்சிருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா லைக் பண்ணுங்க அண்ட் ஆல்சோ வந்து ஷேர் இட் வித் யுவர் ஃப்ரெண்ட் ஹூ இஸ் ப்ரிப்பேரிங் ஃபார் வந்து ஐபி எக்ஸாம். ஃபைனலி தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அண்ட் ஹேவ் அ நைஸ் டே.